உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மாமன்னரின் உத்தரவிற்கு மதிப்பளித்து பேரணியை ரத்து செய்தது அம்னோ. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவிருந்த பேரணியை ரத்து செய்வதாக அம்னோ அறிவித்துள்ளது. மாமன்னரின் அதிகாரத்திற்கு எதிராக அம்னோ என்றுமே செயல்பட்டதில்லை என அதன் பொதுச் செயலாளர் அஷ்ரப் வஜிதுசுகி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நஜீப்பிற்கு நீதி வழங்குவதில் மாமன்னரின் கருணை அதிகாரத்தின் மீது கட்சிக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எனவே மாமன்னர் மீது நம்பிக்கை வைத்து தேசிய போலீஸ் படை தலைவரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க பேரணியை ரத்து செய்வதாக அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நஜீப்பிற்கு ஆதரவான பேரணி பக்கத்தான் ஹரப்பானுக்கு தொடர்பில்லை. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரணியில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இதனை அக்கூட்டணியின் தலைவரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினர். இந்த பேரணியின் ஏற்பாடு உட்பட ஆதரவிற்கும் தங்கள் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. அது அம்னோ தலைமையில் நடைபெறுவதாக அம்பாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார் கூறினார். இதற்கிடையில் நஜீப்பின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டு காவலில் கழிக்க கூடுதலாக வழங்கப்பட்ட ஆணை அம்னோ ஏற்பாட்டிலான இந்த பேரணிக்கு தற்போது பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணி ஆதரவு அளித்துள்ளது. குறிப்பாக இந்த பேரணிக்கு பாஸ் கட்சி கூடுதல் ஆர்வம் செலுத்தி வருகிறது. இது முற்றிலும் அரசியல் நோக்கத்திற்காக அரங்கேற்றப்படும் நாடகமாகும். நஜீப் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவரால் பலனடைந்த கூட்டம் வேறு வழியில்லாமல் விசுவாசத்திற்காக இப்பேரணியில் கலந்து கொள்ளவிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழ் பத்திரிகை ஆசிரியர் வெங்கடேஷை சந்தித்தார் டத்தோ சிவபாலன். தமிழ் பத்திரிகை ஒன்றின் துணை ஆசிரியரான எஸ் வெங்கடேஷ் உடல்நலக் குறைவால் சுங்கைபுலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலின் சிறப்பு அதிகாரி டத்தோ சிவபாலன் வெங்கடேஷை நேரில் சென்று சந்தித்துள்ளார். அவரை நேரில் சென்று சந்தித்து நலன் விசாரித்ததோடு தபுங் காஷி ஹவானா திட்டத்தின் கீழ் அவருக்கு நிதியுதவி வழங்கப்படுவதை உறுதி செய்வதாக கூறினார். அதோடு பெர்காசோ வாயிலாகவும் உதவிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களின் நலனில் மடானி அரசாங்கம் அதிக அளவில் அக்கறை கொண்டுள்ளது. குறிப்பாக அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் நிருபர்களின் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதிலும் தமிழ் பத்திரிகையாளர்களின் தேவைகளை கேட்டறிந்து அதனை அமைச்சர் பூர்த்தி செய்து வருகிறார். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் முயற்சியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட 13 உறுப்பினர்களுக்கு தபுங் காஷி ஹவானா திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டது. தமிழ் பத்திரிகை பணியாளர்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைப்பதில்லை. மக்களுக்கு செய்திகளை தொகுத்து வழங்க பல இன்னல்களை எதிர்நோக்கும் அவர்களுக்கு மனநிறைவான ஊதியம் கிடைப்பதில்லை. இது இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக இருந்து வரும் பிரச்சினைதான். தமிழ் பத்திரிகைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். விழி பிதுங்கும் அளவிற்கு வேலை வாங்கும் முதலாளிகள் தொழிலாளர்களின் சமூக நலனில் அக்கறை கொள்வதில்லை. இதுதான் தமிழ் பத்திரிகையாளர்களின் பரிதாப நிலை. ஆனால் மக்களுக்கு சேவையாற்றும் தார்மீக கடமையில் இருந்து தமிழ் பத்திரிகையாளர்கள் தவறியதில்லை. எத்தனை சோகங்கள் இருந்தாலும் தங்களின் கடமைகளை தமிழ் பத்திரிகையாளர்கள் இன்றளவும் சரியாக செய்து வருகின்றனர். போலீஸ்காரர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் 500 மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கப்பட்டது. பேராக் மாநிலத்தில் சமூக பணியை மேற்கொண்டு வரும் பணி ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வசதி குறைந்த 500 மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தொடக்கத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் சேவை செய்து வந்தது. பின்னர் சமூக பணியில் ஈடுபட உந்துதல் ஏற்படுத்தப்பட்டதால் தொடக்கமாக தமிழ் பள்ளியில் படிக்கும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவ பள்ளி சீருடைகள் மற்றும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த உதவி திட்டங்களுக்கு உந்துதல் ஏற்படுத்தும் வகையில் சுவாரா ராக்கியாத் மலேசியா அமைப்பின் தலைவர் டத்துஸ்ரீ தியாகராஜா பஞ்சாட்சரம் வழி இந்த ஆண்டு 500 மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்க ஏற்பாடு செய்யப்படுவதாக சங்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் கணேசன் கூறியுள்ளார். வசதி குறைந்த மாணவர்களை கல்வியில் ஊக்குவிக்க பல திட்டங்களை தமது அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பேராக் மாநிலத்தில் பராமரிப்பு இல்லங்களில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு, குறிப்பாக கல்வியில் பின்தங்கியுள்ள சிறார்களுக்கு மாலை வகுப்புகள் நடத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்று கூடல் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். இந்த நிகழ்வில்
சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ள ஸ்வாரா ராக்யாட் மலேசியா அமைப்புக்கும் ஆதரவு வழங்கி வரும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பேசிய டத்தோஸ்ரீ தியாகராஜா, நமது சமூகம் சிறந்ததொரு சமூகமாக விளங்க கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் அதற்கு தமது ஆதரவு தொடரும் என கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.